ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் டெல்ஃபி காஸ்ட் எஸ்டிமேஷன் டெக்னிக் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டெல்ஃபி காஸ்ட் எஸ்டிமேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அந்த எக்ஸ்பர்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்லி இன்னொரு எக்ஸ்பர்ட்டுக்கு தெரியாமல் எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ராப்ளமை சொல்லி அந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி காமனாக எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வர்றதான் இந்த டெல்ஃபி காஸ்ட் எஸ்டிமேஷன் டெக்னிக். இதில் நம்பர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் யாருன்னு ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் தெரிஞ்சுக்காது. அதாவது அனானிமிட்டியாக இன்னார் பேசுகிறாங்க, இன்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. காமனாக ஒரு கருத்து சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. அது எல்லாரையும் வச்சு அந்த விஷயத்தை வச்சு டிஸ்கஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. இதில் நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்தா அதோடய அங்கே முடிஞ்சிடாது. அந்த சொல்யூஷன் செட்டை எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு ஒரு 3 ரவுண்ட் ஆஃப் கொஸ்டின் அரைஸ் ஆகும். அதாவது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் நமக்கு தெரியும். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் ரிலேட்டடாக செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம கொடுத்துருவாங்க. அந்த செட் ஆஃப் கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணி இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி டெவலப்பர் ஒரு சொல்யூஷனுக்கு வருவாங்க. அது மாதிரி செட் ஆஃப் கொஷினை, அந்த ப்ராப்ளம் ரிலேட்டட் கொஷின்ஸை நம்ம அந்த எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பர்ட்ஸ் அதுக்குள்ளே சொல்யூஷனை கொடுப்பாங்க. அது ஆனால் எந்த எக்ஸ்பர்ட் எந்த சொல்யூஷனை கொடுக்குறது அப்படிங்கிறது காமனான உள்ள ஏரியாவில் தெரியாது. அதை வச்சு அந்த ஆன்சர்ஸை வச்சு டிஸ்கஸ் பண்ணி ஓகே இதெல்லாம் இந்த ஆன்சராக வந்திருக்கா, ஓகேங்க இதெல்லாம் ஆன்சராக வந்திருக்கு, இதை வச்சு நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம். அந்த செகண்ட் ரவுண்டில் மறுபடி வந்த சொல்யூஷன்ஸை வச்சு நம்ம அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அந்த சொல்யூஷனுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு என்னென்ன சொல்யூஷன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து தேர்ட் ரவுண்டுக்கு போய் அது மாதிரி கொஷின்ஸை மாடிஃபை பண்ணி வந்த சொல்யூஷனை வச்சு கொஷினை மாடிஃபை பண்ணி இன்னொரு செட் ஆஃப் ஆன்சர் எடுத்து ஃபைனலாக இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு ப்ராப்ளமோட சொல்யூஷனை ஃபைனலாக இதுதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதா இந்த டெல்ஃபி காஸ்ட் எஸ்டிமேஷன் டெக்னிக். இதில் என்னென்ன ப்ராசஸ்னால் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸை செலக்ட் பண்ணணும். அவங்க கண்டிப்பாக எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கணும். அவங்களால பெஸ்ட்டான சொல்யூஷன்ஸை கொடுக்க முடிஞ்ச எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கணும். அடுத்தது இதெல்லாம் செட் ஆஃப் கொஷின் சொல்லிட்டு அவங்களுக்கு நடுவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ரவுண்ட் 1, ரவுண்டு 2 அண்ட் ரவுண்டு 3ன்னு கொஷின் ஆட் பண்ணி நம்ம ஆன்சர்ஸை எடுக்கிறோம். ஆன்சர் எடுத்ததுக்கப்புறம் அதை அனாலிசிஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறோம். இது ஓகே, இது மாதிரி இருக்குது, இது மாதிரி பண்ணலான்னு ரிவ்யூ பண்ணி நம்ம சர்வே எடுத்து பெஸ்ட்டான ஒப்பீனியன், பெஸ்ட்டான சொல்யூஷனை எடுத்துட்டு ஃபைனல் ரிப்போர்ட்டை கொடுக்கறது தான் இந்த டெல்ஃபி மெத்தடோட ப்ராசஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெல்ஃபி மெத்தட் என்னென்னா அனானிமிட்டி இன் டெல்ஃபி மெத்தட். யார் சொல்கிறாங்கன்னு தெரியாது. அப்போ இதை சொல்கிறாங்க, ஐயோ அவர் சொல்கிறாரு, நம்ம அதை மாற்றி சொல்லலாமா, இல்லை இந்த மாதிரி இருக்கே, அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. யார் எதை சொல்கிறாங்கங்கிறது இன்னொருத்தருக்கு தெரியவே தெரியாது. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட ஒப்பீனியனை கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்க சொன்ன ஒப்பீனியன் தப்பாக இருந்தாலும் கூட அது இன்னார் சொன்னாங்கங்கிற விஷயம் வெளியில் தெரியாது. இன்னொன்று இட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல்டு ஃபீட்பேக். நம்ம ஆன்சரை சொல்லிட்டோம், ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டோம், அந்த சொல்யூஷன் அங்கனையோட முடிஞ்சிருச்சா, அது தப்பாயிடுச்சு, அதை மாற்ற முடியல அப்படின்னா தான் பிரச்சனை. நமக்கு இட்ரேஷன் இருக்குது, செகண்ட் ரவுண்டு வருது, இல்லைங்க இது தப்புன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், மாற்றிக்க முடியும். அண்ட் கண்ட்ரோல்டு ஃபீட்பேக், கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஏன்னா அங்கே இருக்கிறதுலாம் யாரும் எக்ஸ்பர்ட்ஸ், அதனால் வர்ற ஃபீட்பேக்கும் கண்ட்ரோல்டாக இருக்கணும். இவ்வளோ தான் இருக்குது, இன்னும் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டும் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம கொடுத்துருக்க சொல்யூஷனை, நம்ம கொடுத்துருக்கதை நம்ம மாற்றி சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அக்ரிகேஷன், நமக்கு வந்திருக்க சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணுறதுக்கு காமனாக எல்லோரும் இதை சொல்கிறாங்க, இது வருது அப்படின்லாம் இல்லை. ஸ்டாட்டிஸ்டிக்காக நம்ம அக்ரிகேட் பண்ணுறது, அதாவது மீடியன்லாம் வச்சு அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் நம்ம கோஆர்டினேட் பண்ணி என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி, என்ன காமனான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அடுத்து ஹெட்ரோஜினிட்டி இன் எக்ஸ்பர்ட் பேனல். இதில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அப்போ நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கும்போது நிறையா எக்ஸ்பர்ட்ஸோட நிறையா ஒப்பீனியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒருத்தர் தான் எக்ஸ்பர்ட், அவங்களோட ஒரு கருத்து தான் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க, நிறையா விஷயம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் நிறையா இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கிற சொல்யூஷன் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்படியே இருந்தாலும் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா டைம் கன்சியூமிங், ரொம்ப நேரம் ஆகும்.
ரவுண்ட் 1 ரவுண்டு 2 ரவுண்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகும். சில ஆன்சர்ஸ் வந்து நம்மளுடைய ப்ராப்ளம்க்கு எக்ஸாக்டாக இல்லாட்டி கூட எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸும் கூட இதில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னொன்று, நம்ம யாருமே ஃபிசிக்கலான மீட்டிங் இல்லை, இன்னார்னு நம்ம தெரிஞ்சுக்காமையே அனானிமிட்டியாகவே இந்த விஷயம்னு தெரிஞ்சுக்காமே ஒருத்தர் பேசிக்காமே இருக்கும்போது தான் ஃபிசிக்கலாக அவைலபிளாக இல்லாததும் கூட சம்டைம்ஸ் வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். எல்லாரும் நேராக உட்காந்து பேசி ஒரு சொல்யூஷன் எடுக்கிறதுக்கும் யார் பேசுகிறாங்கன்னு தெரியாமல் சொல்யூஷன் எடுக்கிறதுக்கும் இது வாய்ப்பு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அடுத்தது இப்படி போய்கிட்டே இருக்கு, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 போய்கிட்டே இருக்கிறதுனால எக்ஸ்பர்ட் சம்டைம் எனக்கு இந்த இது இல்லைங்க அப்படின்னு சொல்லி ட்ராப் அவுட் ஆகி போகிறதுக்கும் பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ இவ்வளோதாங்க டெல்ஃபி காஸ்ட் எஸ்டிமேஷன் டெக்னிக். தேங்க்யூ.